ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. சுவாமி மணவாள மாமுனிகளுடைய திருநக்ஷத்திரம் ஐப்பசி திருமூலம். சுவாமியுடைய திருநாமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அழகிய மணவாள பெருமாள் நாயனார், அதனுடைய அர்த்தம்தான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பெயரானது சுவாமி மாமுனிகளுக்கு அவருடைய இயற்பெயராக அமைந்தது. அதாவது பிள்ளைலோகாச்சாரியார் எல்லாருக்கும் தெரிந்தவர், நம்பெருமாளை காத்து கொடுத்தவர். அவருடைய சிஷ்யர் கொல்லிக்காவலர் தாசரான கோட்டூர் அழகிய மணவாள பெருமாள் பிள்ளை அப்படிங்கிறவர். அவருடைய திருக்குமாரத்தி ஸ்ரீரங்கநாச்சியார். அந்த திருக்குமாரத்திக்கும் திகழக்கிடந்தான் திருநாவீருடைய பிரான் தாதரன்னர், இவா 2 பேருக்கும் திருமணம் நடைபெறுகின்றது. எம்பெருமான் பல பிறப்புகள் எடுத்தாலும் ஆழ்வார்களை கொண்டும் ஆச்சாரியர்களை கொண்டும் நம்மை கரை சேர்ப்பதற்காக அனுப்புகின்றான். அப்படி அந்த குரு பரம்பரையின் மணியாக திகழக்கூடியவர் எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர். அவரே மணவாள மாமுனிகளாக அவதாரம் செய்தார். எம்பெருமான் அவரை 200 திருநட்சத்திரங்கள் இங்கு இருந்து அனைவரையும் திருத்த அனுப்பினார். ஆனால் எம்பெருமானை பிரிந்து எப்படி இருக்க முடியும்? பிரிவாற்றாமை. 120 திருநட்சத்திரங்களில் எம்பெருமானார் மீண்டும் பெருமானை சென்று வைகுண்டத்தை அடைந்தார். அப்போ மீதி இருக்கக்கூடிய 80 திருநட்சத்திரங்களை கழிப்பதற்காக சுவாமி மணவாள மாமுனிகளாக அவதாரம் செய்தார். அந்த அவதாரம்தான் திகழக்கிடந்தான் திருநாவீருடைய பிரான் தாதரன்னருக்கும் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் சாதாரண வருஷம் ஐப்பசி மாதம் திருமூல நன்னாளிலே அவதாரம் செய்த நாள். அப்படிப்பட்ட அந்த அவதாரத்திற்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஏன் அந்த பெயரை வச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, பிள்ளைலோகாச்சாரியார் நமக்கு தெரியும், நம்பெருமாளை காப்பாற்றி நமக்காக கொடுத்தவர். அவருடைய பெயர் அழகிய மணவாளன், நம்பெருமாளுடைய பெயர். அந்த பெயர் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அப்படின்னு சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு இயற்பெயராக அவர்கள் இட்டனர். மேலும் நாமங்களை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா.